விமன் வந்து அந்த அத்தாரிட்டிக்கு வர்றதே இல்லை. இது ஆக்சுவலா யாரோட ஃபால்ட்? ஆமா, இது வந்து ஆண்களோட ஃபால்ட் தான். ஈவன் வித் குட் ஹார்ட் தே வில் நாட் நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணத்துக்கு மட்டும் மேக்கப் போட்ட நிறைய பெண்கள் உண்டு. நம்மளே வேஸ்ட்ன்றாங்களே, நம்மளே வேஸ்ட் கிடையாது, நான் பண்ணது தானே தப்பு. ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, மை எஃபர்ட்ஸ் ஹவ் ஃபெயில்டு. வாக்கின்ஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? 200 ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நானே நின்று கொடுப்பேன். அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. இப்படி ஸ்டார்ட் பண்ண நேச்சுரல்ஸ்ல இனிஷியலா உங்களுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சார், இப்போ வீணா மேம் வந்து உங்க லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, ஷீ இஸ் ஆல்சோ யுவர் பிசினஸ் பார்ட்னர். ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். வீணா வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. முதல் ராகா பண்ணும்போது அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, 2 குழந்தைகள், 2 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. திடீர்னு வந்து அவங்க எதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அப்போ தான் எனக்கு ராகாவோட செட்பேக் வருது. ஓகே. அப்போ நான் முன்னாடி நின்று பிஸ்னஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஐ நீடட் சம்படி. அப்போ வீணாவே வந்து சொல்கிறதுனால 2 பேரும் அவங்கள முன்னிறுத்தி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கப்பட்ட பிஸ்னஸ் தான் இந்த நேச்சுரல்ஸ். அரௌண்ட் த டைம் எனக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருக்குது. இன்ஃபேக்ட் தெர் ஆர் சம் ஒன் ஆஃப் மை லோ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லணும்னா வந்து தெர் ஆர் சம் கோர்ட் கேசஸ். ஓகே ஓகே. அப்போ வந்து நான் வீணா வேற கூட்டு போக வேண்டியதாயிடுச்சு. ஓகே. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப லோ இது. ஆனால் அதை பற்றி அவங்க வந்து எந்த விதத்துலேயும் வந்து அந்த டைமும் கவலைப்பட்டதில்லை, அதுக்கப்புறம் அதை இது பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராக் மாதிரி வந்து கூட நின்னது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் வந்து பத்தாதது. ஏன்னா ஷீ இஸ் நாட் அட் ஆல், அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷீ ஹேட் அதை வந்து கொஞ்சம் வந்து அவங்க இமோஷ்னலாக அந்த மூஞ்ச காமிச்சிருந்தாலோ இல்லைன்னா இது பண்ணியிருந்தாலும் நான் வல்னரபிள், நான் டவுன் ஆயிருப்போம். நான் வல்னரபிள். அந்த வல்னரபிள் டைமில் அப்படியே வந்து அந்த ராக் மாதிரி எனக்கு சாலிடாக வீணாவும் சரி, அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியே எனக்கு வந்து அப்படியே ராக் மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து நான் சொல்லுவேன். நான் அந்த இந்த சப்போர்ட் இருந்ததுனால அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து அந்த இது பண்ணது, கேசட் கேட்டது, நண்பர்களோட கொஞ்சம் ஓபி அடித்தது, எல்லா நல்லது கெட்டது எல்லாம் பண்ணேன் நான். ஆனால் பட் என்னுடைய மைண்டு மட்டும் அந்த சக்ஸஸ் ஆகணும் திரும்ப அப்படின்றதுலாம் மாறவே இல்லை. அந்த மாதிரியான நான் ட்ரை பண்ணி நான் வந்து அந்த பர்சீவரன்ஸ் திரும்ப பண்ணி அந்த ட்ராக்குக்கு வந்தேன் நான். காட். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் நீங்கள் நிறைய பேசுகிறோம். ஸோ அந்த ஸ்பார்க் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? நான் முதல்ல சொல்லிட்டேன், எங்கள் அம்மா தான். ஓகே. ஸோ அது வந்து அந்த ஸ்பார்க் வந்து எங்கள் அம்மா, என்னை சுற்றி இருக்கிற நிறைய பெண்களை பார்த்தேன் அந்த அதே டைமில் நான் பார்க்குறேன். நான் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ், வெரி நல்லா படித்த பொண்ணுங்க. ஓகே. நல்ல வந்து எக்ஸ்போஷர் இருக்குது. ஆனால் வந்து சொசைட்டி சொல்லிடுது நீ வந்து சோ அண்ட் சோட ஒய்ஃபு. ட்ரூ. ஒரு லேபிள் அது கிடைச்சாதான் பெண்களுக்கு திருமணம் என்பது இறுதி இலக்கல்ல அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாராம். ஓகே. நிறைய பெண்களுக்கு கல்யாணம் தான் அவங்களுடைய டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆமாம், டெஸ்டினேஷன். அதாவது ஃபைனலாக இல்லைன்னா கூட ஒரு முக்கியமான டெஸ்டினேஷனை பார்த்துருந்தாங்க. நான் இன்னும் முக்கியமானதுனாவே பார்க்காதீங்கன்ற நான். ஏன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவருடைய சக்ஸஸ். மேரேஜ்ன்றது தி டிப்பிக்கல் இந்தியன் மேரேஜோடைய பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து வில் சே ஒய்ஃப் கிட்ட, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ ஸோ தட் யூ டேக் கேர் ஆஃப் மீ. இதுதான் வந்து அந்த மேரேஜோட பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ரூல். ஓகே. ஒரு அன்செட் ரூல்ஸ். அது வந்து ராங் ஆர் ரூல்ஸு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. கரெக்டான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மீ ஃபார் யூ, ஓகே, ஸோ தட் யூ வில் டேக் கேர் ஆஃப் யூ ஃபார் மீ. இன்னைக்கு ஒரு வைஃப் வந்து அவங்களோட ஹெல்த் பார்த்துக்காம குடும்பத்தை வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு, குடும்பத்தோட வெல்த்தை பார்த்துக்கிட்டு, குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்கள அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கணும்னு கூட தெரியாது. ட்ரூ. அவங்களுக்கு இதுதான் நிறைய ஈவன் வித் குட் ஹார்ட்
they will not know how to take care of her. நடந்ததே இல்லையே. That is the reality. நடந்ததே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் விமனை வந்து யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் வெல்த், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த ஏரோப்ளேனில் போகும்போது அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லை, இன் கேஸ் ஆஃப் ட்ராப் இன் கேபின் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பிஃபோர் அசிஸ்டிங் அதர்ஸ். அந்த மாதிரி பெண்கள் வந்து முதல்ல அவங்கள ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் அவங்கள மைண்ட் செட், நிறைய பெண்கள் இன்னைக்கு மைண்ட் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய வந்து டிப்ரெஷன் அது இதுன்னு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சில புரிய மாட்டேங்குது. அதை அவங்க வெளியே வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய பாட்டி காலத்தில் 7-8 குழந்தைங்க இருக்கும், சமையல் வேலை பெண்கள் தான் பார்த்துக்குவாங்க, வீட்டு வேலையை பார்த்துக்குவாங்க, அது இல்லாமல் நாற்று நடுவாங்க, அதை தாண்டி அவங்க வந்து மோர் கடைவாங்க. மோர் கடைஞ்சி அந்த மோர் விற்கிற காசில் தான் அவங்க வந்து கழுத்தில் பெருமையாக வந்து காசு மாலைன்னு போட்டுக்குவாங்க. அப்புறமா அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதுக்குன்னு கேட்ட தமிழ் சமுதாயம் தான் இந்த எஜுகேஷன் ரெவல்யூஷன் கிரியேட்டட் பை தி காமராஜ் அண்ட் ஆல்சோ ஃபியூல்டு பை தி டிராவிடியன் சீஃப் மினிஸ்டர் எஸ்பெஷலி கலைஞர் அண்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒரு படித்த தமிழ் சமுதாயம் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு 3 விஷயம் நடந்தது. ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் நான் வந்து சோஷியல் எக்கனாமிக் பார்க்கும்போது ஒன்று முக்கியமானது வந்து எஜுகேஷன் ரெவல்யூஷன் நடந்தது, which I feel is very important. அந்த எஜுகேஷன் ரெவல்யூஷன் நடந்ததுனால இன்றைக்கி வந்து நிறையா ஸ்கூல் ஓப்பன் பண்ணார் காமராஜ். அப்புறம் வந்து மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்தார். மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் வேலுமணி ஆஃப் தைரோ கேர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஐ வென்ட் டு ஸ்கூல் வித் ஒன் ஹேண்ட் ஸ்லேட் அனதர் ஹேண்ட் பிளேட். இப்படி படித்த தமிழ் சமுதாயம் தான் உங்களுக்கு வந்து அந்த மேலே வந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான சீடு. அது வெரி ட்ரூ சார். ஓகே, அதுதான் வந்து முதல் சீடு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ், கலைஞரும் எம்ஜிஆரும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தது. அது வந்து என்னாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒரு டைம் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கும் விப்ரோக்கும் உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸுக்கும் தேவைப்பட்டது. அந்த பூல் ஆஃப் பீப்புள் இங்கே இருந்ததை உடனே சேலரி வந்து 30,000 40,000 50,000 சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க மாதம். ஃபஸ்ட்டு சேலரி ஆஃப் தி சன் ஆர் டாட்டர் இஸ் மோர் தேன் தி லாஸ்ட் சேலரி ஆஃப் தி ஃபாதர். ட்ரூ. அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. 3வது அன்செட் வேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற பேரில் நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாடு வந்து ஸ்பீக்கிங் ஒன்லி இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இன்ஃபேக்ட் மோர் இங்கிலீஷ் தேன் தமிழ். நீங்க மெட்ரோலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பசங்கள்லாம் மோர் இங்கிலீஷ் தேன் தமிழ். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வேர்ல்டோட கனெக்ட் ஆயிட்டாங்க, அவங்க கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக கொடுத்துச்சு. 4வது விச் இஸ் மோர் அன்செட் விச் இஸ் தி இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா காலத்தில் பெரியார்லாம் வந்து இது பண்ண அந்த இது பண்ணதில் எல்லாரும் அந்த காலத்தில் வந்து ஜாதி பெயரை பெருமையோடு சேர்த்துருந்ததை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 90% யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதை வந்து ஒரு தப்பா நினைக்கிறாங்க. ஆமாம், அப்படி பண்ணா தப்புன்னு நினைக்கிறாங்க. தப்புன்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக. அதனால் என்ன ஆயிடுச்சு, சோஷியல் ஹையரார்கி. ஏன்னா வெளியே போய் நான் சொன்னேன்னா நான் வந்து ரெட்டி, நான் வந்து நாயுடு, நான் வந்து நாயர், நான் வந்து குப்தா, நான் வந்து கபூர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சோஷியல் ஹையரார்கி. தமிழில் அந்த மாதிரி ஹையரார்க்கியே கிடையாது. அதனால் வெளியே போனால் நான் குமாரவேலு, நீ வந்து சோன்சோ அப்படின்னா வேலை முடிஞ்சு. நம்ம வந்து அதில் வந்து அந்த ஹையரார்க்கி பார்க்கறது கிடையாது. அது ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது அன்செட் சேஞ்ச் உருவாக்கி இருக்கிறதா நான் சொல்லுவேன். நான் இந்த 4 வந்து ஐ திங்க் தேங்க்ஸ் டு தி திராவிடியன் மூமெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் காமராஜ் இவங்க எல்லாம் பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து இந்த அட்வான்டேஜ் வந்திருக்கு. ஹேவிங் செட் தட் எஸ்டர்டேஸ் சக்ஸஸ் cannot get today's applause. சச்சின் டெண்டுல்கர் அந்த காலத்துல வந்து நல்லா விளையாடினாரு, அவருக்கெல்லாம் கைத்தட்டி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து வந்து தோனி வந்தாரு, அவருக்கும் கைத்தட்டி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து விராட் கோலி வந்துட்டாரு, அவருக்கும் கைத்தட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஜெய்ஸ்வால் லெவல்லையும் நம்ம வந்து நம்ம நட்ராஜன் லெவல்லையும் இருக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் இன்னைக்கு கொஸ்டின். ட்ரூ. So we cannot keep on talking about the past. Yes, we should be thankful. We should learn what are the good things happened in the past. Learn also, இன்னைக்கு ரோஜா கொஞ்சம் முள்ளோட தான் வரும், எல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. They also made some mistakes and error of judgment, etc. But that is a part and parcel. We had lost lots to gain. அதனால தான் தமிழ்நாடு is much ahead of other states when you go and travel the world. அதை பார்க்க முடியும். But having said that, இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப்புக்கு opportunity and the challenges, how are they going to take it forward?
வெரி ட்ரூ. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய இடத்துல அத்தாரிட்டிஸ் ஆர் நாட் கிவன், இட்ஸ் டேக்கன்னு சொல்லியிருக்கீங்க. அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் நெவர் கிவன், இட் இஸ் டேக்கன். டேக்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் விமன் வந்து அந்த அத்தாரிட்டிக்கு வர்றதே இல்லை. இது ஆக்சுவலாக யாரோட ஃபால்ட்டு? இது வந்து யாரோட ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, யார் அதிகம் இதனால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ட்ரூ. யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அது வெயிட் பண்ணிட்டே இருந்தா இன்னைக்கு யாரோட ஃபால்ட்டுன்னு அவங்களும் சொல்றாங்க. நானும் எனக்கு ஆமா இது வந்து ஆண்களோட ஃபால்ட்டு தானே அப்படின்றாங்க. ஃபால்ட் ஆண்களோட இருக்கட்டும். நீங்க தானே நீங்க உங்களுக்கு தானே பிரச்சனை. ட்ரூ. நீங்க தானே அதுக்கு வந்து ஆசைப்படணும் வெளியே வரணுன்றதுக்கு. ட்ரூ. நீங்க அதை ஆசைப்படுறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஆசைப்படலன்னா ஆண்கள் மேல பிரச்சனையா பெண்கள் மேல பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை போகாது. I think it is the challenge and opportunity for women. And I think thank for this digital revolution. இதில் வந்து விமனுக்கு வந்து இதில் ஒன்றும் ஜெண்டர் பயஸோ இதில் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் விமன் ஹவ் காட் மச் மோர் அட்வான்டேஜ் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்ட். அதை அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து இதாகணும். மெயினாக அவங்க புரிஞ்சுக்கணும். விமனை நான் சொல்கிறது வந்து விமன் நீட்ஸ் டு பி அம்பிஷியஸ் அண்ட் ட்ரீம் பிகர் ட்ரீம்ஸ். எந்த விதத்துலையும் ஆணுக்கு அவங்க குறைந்தவர்கள் இல்லை, அவங்க ஆக்சுவலி பெட்டர் அப்படின்றத அவங்க உணரணும். என்னைக்கு பெண்கள் வந்து ஃபினான்ஷியலி மோர் பவர்ஃபுல் ஆகிறாங்களோ அன்னைக்கு தான் ஆண் சமுதாயம் பெண்களை மதிக்கும். ட்ரூ. ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. இந்திரா நூயி இருக்கிறாங்க, கிரண் மஜும்தார் ஷா இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஜெயலலிதா ஜெயராம் இருக்கிறாங்க, சானியா மிர்சா இருக்கிறாங்க. நிறைய உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இன்னைக்கு வந்து ஆந்திரப்ரனர் சக்தி மசாலா, நம்ம சாந்தி துரைசாமி, நிறைய விமன் அங்கங்கே இருக்கிறாங்க. ஒரு ஃபார் அண்ட் ஃபியூவாக இருக்கு. ட்ரூ. பட் அது நிறையா வரணும்னா எல்லாரும் அவங்கள மாதிரி அவங்களால முடியும்னா என்னால் முடியும் அப்படின்னு அவங்களும் வந்து ஆசைப்பட ஆரம்பித்து அவங்க அதை புஷ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பெண்களால் இன்றைக்கி மிகப்பெரிய மாறுதல் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க மோர் டிசிப்ளின், அவங்க வந்து உண்மையாலுமே கம்பேஷனேட். ஓகே, அவங்களுக்கு ஈகோ கம்மி. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு வந்து அட்வான்டேஜ் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த செல்ஃப் பிலீஃப் கொஞ்சம் கம்மி, பயம். அந்த பயம், அதை சொசைட்டி கரெக்டாக ஆண்கள் அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி ஒன்றால் முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க போய் வந்து ஒரு கசாப்காரன்ட்ட போயிட்டு ஆடு வந்து நீ என்னை காப்பாத்துன்னு சொல்லிச்சுன்னா கசாப்காரன் அந்த மாதிரிதான். ஆல்ரைட். ஸோ இந்த விமனோட பெட்டர்மெண்ட்டுக்காண்டி நம்ம ஒரு கோரில் வச்சு தான் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆச்சா? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. பணம் சம்பாதிக்கணும், ஓகே, சொந்த காலில் நிற்கணும். காட் இட். இதுதான் வந்து ஆரம்பம். ஓகே. ஒரு ஸ்டேஜும் எவ்ரி திங் இஸ் கான்டெக்சுவலாக தான் முன்னேறும். ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய குடும்பத்துக்கு ஒழுங்காக லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதான் ரெண்டாவது ஸ்டேஜ். ஓகே. 2000 to 2005 முதல் ஸ்டேஜ் 60,000 ரூபா சம்பாதிக்கணும். 2005 to 2008 செகண்ட் ஸ்டேஜ் என்னுடைய குடும்பத்துக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும். 2008க்கு மேலே தான் நான் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசிங் அந்த பிஸ்னஸ்லாம் நான் விரிவாக்கிறத பார்க்குறேன். நான் அப்போ தான் நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய குடும்பமெல்லாம் வந்து அதை கம்பெனி பீப்புளுக்கு நல்லா பார்த்துக்கணும், ஃப்ரான்ச்சைஸியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுல இருந்தேன். 25 சலூன் ஆரம்பித்து 25வது சலூன் ஓப்பன் பண்ணும்போது தான் நான் அந்த விஷன் போட்டேன். நான் 5 சலூன் இருக்கும்போதே நான் சொன்னேன், நான் 50 சலூன் ஓப்பன் பண்ண போகிறேன், 100 சலூன் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன் 10 சலூன் இருக்கும்போது. அப்போ வந்து அந்த ஷார்ட்ஸ்காஃபோட கண்ட்ரி மேனேஜர் அவங்க டீம்லாம் வந்திருந்தாங்க. பாஸ் வந்து 2 பியர் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டா இருப்பாங்க, வச்சிருக்கிறது 10 கூட இல்லை. அதுக்கு 100 சலூன் பற்றி பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதே வந்து 25 பண்ணிட்டு நான் வந்து அந்த 50 கிட்ட வந்தவொடனே நான் வந்து நம்ம வந்து கிரியேட் 1000 women entrepreneurs, 3000 salons and 50,000 jobs அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷனை நான் வந்து அடுத்த நாள் பேசும்போது திரும்பவும் என்னுடைய கம்பெனிலாம் வந்து அதை உங்களை வந்து அப்படியே பயந்து பார்க்கணும். உங்களோட விஷன், உங்களுடைய ட்ரீம், இஃப் தே டோன்ட் உங்களுக்கு மற்றவங்களை சுற்றி இருக்கவங்களை பயப்படுத்தலைன்னா இட் இஸ் அ வெரி ஸ்மால் ட்ரீம். அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறீங்க. ஆமாம், அந்த பெரிய பிக்சர் காமிக்கணும். ஜார்டன், பீப்புள் வில் வாண்ட் அந்த பெரிய பிக்சர் காமிச்சாதான் ஆன்னு பார்க்கணும் மற்றவங்க. அதான் லீடரோட வேலை. பிக் பிக்சர் பட் ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கீப் மூவிங். அது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்துடும் உங்களுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மொமெண்டம் கிடைக்கும். எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. பீப்புள் வில் வாண்ட் டு ஜாயின் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி when they know it is going to happen. Job of the leader is to ensure to keep the hope alive. Leader is a dealer of hope. True. அந்த ஹோப்பை வந்து மக்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் இது நடக்கும்
அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா போதும், அவங்க நடத்தி காமிச்சிருவாங்க. சூப்பர் சார். அந்த டைம்லலாம் வந்து அந்த முடி வெட்டுறதுங்கிறது சலூன் கான்செப்டே புதுசு. யூனிசெக்ஸ் சலூன் எப்படி சார் கான்செப்ட் கொண்டு வந்தீங்க? எனக்கே ஒன்றும் புரியாது. வித்தியாசப்படுத்தணும். வீணா தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க. ஓகே. டோன்ட் டு டிஃபரண்ட் திங், தே டு திங்ஸ் டிஃபரெண்ட்லி. ஓகே. அது வரைக்கும் பார்பர் ஷாப் தனியா இருந்தது, இது தனியா இருந்தது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 90s வரைக்கும் இந்தியா வேற இந்தியா. மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் இந்தியாவுக்கு, காந்தியும் நேருவும் இந்தியாவுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் காட் தி எக்கனாமிக் ஃப்ரீடம். 1991 இந்தியா பேங்க்ரப்சிக்கு ரெடியாக இருந்தது. அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த வேர்ல்டு பேங்க்குக்கு ஆமாம் லோன் பே பண்ணல, கோல்டு அது கொடுக்கணுன்றதுல தான் அவர் வந்து மன்மோகன் சிங் வந்து அந்த எக்கானமியை ஓப்பன் பண்ணி விடுறாரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் ரொம்ப எதிராக இருக்குது. அது முன்ன வரைக்கும் ஒரு அம்பாசிடர் காரு, ஒரு பஜாஜ் சட்டக்கு, ஒரு சென்னை டெலிஃபோனு, ஒரு ஏர் இண்டியா, இப்படி இருந்த ஒரு இது வந்து அப்போ வந்து கன்சியூமர் யுகத்துக்கு அவங்க ஓப்பன் அவுட் பண்ணி விடுறாங்க. அது ஓப்பன் அவுட் பண்ண உடனே அடுத்த 10 வருஷம் இந்தியா மாறுது. அந்த மாறும்போது தான் உங்களுக்கு வந்து பெண்களும் சின்ன அதாவது படித்தவர்கள் அந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய வேலை கிடைக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறது, உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டு, விப்ரோ, இந்த மாதிரியான கம்பெனிலாம் வேலை கிடைக்கிறதுனால நிறைய பணம் உங்களுக்கு வருது. பணம் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து சாய்ஸ் கிடைக்குது. இந்த சாய்ஸ்னால உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஸ்பாயில் பண்ணப்படுறார்கள். இந்த சாய்ஸ் ஸ்பாயில் பண்ணுறதுல இது வரைக்கும் வந்து ஆண்கள் மட்டுமே வேலைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற இந்த சமுதாயம் மாறி ஆண்களும் பெண்களும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற சமுதாயம் வரும்போது எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய வரவேற்பு. We are a byproduct industry of a larger revolution created by Azim Premji and Narayana Murthy and the likes. அவங்க அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இம்பாக்ட், அதோட இம்பாக்ட் இங்கே வருது. ஒரு சில பேர் வந்து ரெஸ்டாரண்ட் போடுறாங்க, ஒரு சில பேர் டிராவல் இண்டஸ்ட்ரி போடுறாங்க, ஒரு சில பேர் வந்து ஃப்ளாட்டு கட்டுறாங்க, ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு வந்து சலூன் போடுறோம். இதெல்லாம் லார்ஜர் இண்டஸ்ட்ரி அங்கே நடக்கிறதோட ரெவல்யூஷன். இதுக்கு முன்ன பணம் கிடையாது, ஃப்ளாட்டை கட்டி என்ன பண்ணுறது? இப்போ வந்து காசாக்குறேன்டே அது இதுன்னு நம்ம பேசுகிறாங்கன்னா, ஏன்னா இந்த ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணி இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கிறதுனால பீப்புளுக்கு அந்த இது வந்து அந்த மாதிரி அந்த ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுனால 2000 சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஆணும் பெண்ணும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், கேஷுவல்ன்ற மாதிரி. அது அங்கே தான் அப்போ 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது யங்ஸ்டராக இருக்கும்போது லுக்கிங் குட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி ட்ரூ. வென் ஆண் அது வரைக்கும் வந்து அவன் குரூமிங்ன்ற பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டான், என்ன இருக்கோ அதோட சரி. ஆமாம், திடீர்னு வந்து அவன் பெண்ணோட வீடு தானே ஆஃபீஸு, ஆண்ல ஆஃபீஸில் எல்லாம் ஆண்கள். ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் மென் ஃபார் க்ரூமிங், அந்த ஸ்டைலிங், மெட்ரோசெக்சுவல் மேல், இதெல்லாம் கான்செப்டே கிடையாது. பெண்களும் அதுக்கு முன்னே ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டில் இருப்பாங்க, அவங்களும் வெளியே வர்றது கிடையாது. ஸோ ஃபார் தம் ஆல்சோ க்ரூமிங் வாஸ் நாட் ரிக்வயர்ட். கல்யாணத்துக்கு மட்டும் மேக்கப் போட்ட நிறைய பெண்கள் உண்டு. அந்த ஒரு நாள் மட்டும் போட்டது நிறைய பெண்கள் உண்டு. கண்டிப்பாக. இதெல்லாம் ஏன் இப்போ மாறி திரும்ப வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ரெவல்யூஷன் நடந்ததுனால. என்கிட்ட ஒரு டிசிஎஸ்ல ஒரு பொண்ணு வந்து இதில் சத்யபாமாவில் படிச்சிருந்தது. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து சலூன், நாங்கள் ஒரு சலூன் ஆரம்பித்த போது சர்வீஸ் கேட்கும், நான் அதுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். என்னோட டீம் வந்து இன்னும் அது 50% கொடுக்குறாரு பாஸ், இன்னும் பரவாயில்ல கொடுத்துட்டு போமா, சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு கேட்குதுன்னு சொல்லுவாள். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு டிசிஎஸ்ல போய் சேருது. அவளுக்கு முதல் சேலரி 30,000, வந்து 5,000 செலவு பண்ணுது. அப்படியே எல்லாரும் ஆணு பார்க்குறாங்க. அது போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுது. ஒரு 100 பேரை கூட்டு வந்துருச்சு. ஓகே. அந்த சலூன் வாஸ் ஃபுல் ஆஃப் டிசிஎஸ் கஸ்டமர்ஸ். ஓகே. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு. ஓகே. ஸோ அதான் உங்களுக்கு சில டைம் நீங்கள் போடும்போது போட்டுட்டே இருக்கணும். எப்படி எங்கே கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் வேலையை நம்ம கணக்கு போடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம மாட்டு போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம. தட்ஸ் இட். ஸோ நேச்சுரல்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புது டொமைன். நீங்கள் எல்லாத்தையும் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இதான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டோம். அவர் திரும்ப புது டொமைனை ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே. காட்டு நாட் டாட்டு. ஓகே. அதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன். பிரச்சனையில் இருக்கும்போது வந்து எங்கள் அம்மா வந்து புரோக்கர் பண்ணி எங்கள் அண்ணா கிட்ட பேசி, ஒரு சிகே ரங்கண்ணான்ட்ட பேசி, இந்த மாதிரி வந்து தம்பி கஷ்டப்படுறான், ஓகே, நிறைய பணம் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, அவனுக்கு வந்து கேஸ் இருக்குது, ஏதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றாங்க. உடனே அண்ணா வந்து சரி, இவனை வந்து இது காலில் சுத்தின பாம்பு, இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 5 கோடி ரூபா நான் அவனுக்கு ரைட் ஆஃப் பண்ணுறேன். பட் ஆனால் நீ இதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணாத, நீ வந்து ரிஸ்க் நிறையா எடுக்கிற, யூ ஷுட் டோன்ட் டூ பிஸ்னஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம் அப்படின்றார். எனக்கு தூங்குறேன், நான் தூக்கம் வர மாட்டேன்.
என்னடா அது நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம், நம்ம முதல்லலாம் வெல்வெட்டு அது இதெல்லாம் பண்ணும்போது 2 டைம் சிக்கில் ஒர்க் பண்ணோம், அங்கேயும் நல்லா தான் பண்ணோம், வெல்வெட் பண்ணும்போதும் பண்ணோம், ராகாவும் முதல்ல நல்லா தான் பண்ணோம். இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால இப்போ கடைசியில் வந்து நம்மளே வேஸ்ட்டுன்றாங்களே, நம்மளே வேஸ்ட்டு கிடையாது, நான் பண்ணது தானே தப்பு, ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, மை எஃபர்ட்ஸ் ஹவ் ஃபெயில்டு, இப்படி தான் நான் திங்க் பண்ணுவேன். அதான் காரில் நீங்கள் போகும்போது ஒரு 4 வீல் இருக்குது, ஒரு வீல் வந்து பஞ்சர் ஆகிடுதுன்றதுனால நீங்கள் காரை விட்டு இறங்குறதில்ல, அந்த பஞ்சரை போட்டுட்டு கார் ஜேர்னி கண்டினியூ பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் லைஃபும். நீங்கள் வந்து உங்களுடைய மிஸ்டேக்கையும் உங்களுடைய உங்களோட வந்து மிஸ்டேக்கை வந்து லேர்னிங்காக மாற்றினீங்கன்னா தென் இட் இஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ். ஓகே ஓகே, இது வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை. எனக்கு ஒரு சைடு பார்த்தா 5 கோடி ரூபா பிரச்சனை, 2000 5 கோடி, இன்னைக்கு கிட்டத்தட்ட அதோட விலை வந்து 50 கோடி. அண்ணா ஒரு செக்கில் அண்டர் ரைட் பண்ணுறாரு. ஓகே, இன்னொரு சைடு பார்த்தா என்னுடைய ட்ரீம், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே வந்து நான் சுருக்கிக்கணும், என்னால் முடியல, எனக்கு தூக்கம் பார்க்குறேன், தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில் பார்த்து அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், நான் இல்லைண்ணா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு, எனக்கு வந்து ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ மை பிஸ்னஸ்ன்றேன். இன் லைஃப் யூ காட் 2 சாய்ஸ், யூ கேன் லீட் அன் எக்ஸைட்டிங் லைஃப் ஆர் யூ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். ஐ டோன்ட் வாண்ட் டு லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப், ஐ வாண்ட் அன் எக்ஸைட்டிங் லைஃப், ஐ வாண்ட் டு லீட் மை லைஃப் ஆன் மை டர்ம்ஸ். அதுதான் என்னோட வாழ்க்கையை டிஃபைன் பண்ண மூமெண்ட். அந்த இடத்துல இந்த பஸ்ஸில் ஏறினா வேற ரூட்டு, இந்த 12B சொல்லுவாங்களே அந்த கதை தான். இந்த ரூட்டில் போனால் வேற இது, 2 roads diverged, I took the road less traveled. ஓகே, அவ்வளோதான். அந்த வூட்ஸ், அந்த ரோடு இஸ் அ ரஃப் ரோடு, இட்ஸ் அ வெரி டஃப் ரோடு, இட்ஸ் அ முள்ளு எல்லாம் இருந்தது, பட் தேட் இஸ் வேர் த பியூட்டி இஸ் ஆன் தி அதர் சைட். கண்டிப்பாக. ஸோ இந்த பெரிய லாஸ்க்கு அப்புறம் நேச்சுரல்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக வல்னரபிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி நேச்சுரல்ஸ் அந்த ஐடியா எப்படி அதை எடுத்தீங்க சார் கையில்? ஏன்னா சின்ன பிஸ்னஸாக இருக்கணும். நான் நினச்சேன் அதுக்கு முன்னே ராகா பண்ணிட்டோம், வெல்வெட் பண்ணிட்டோம், சிக்கு பண்ணிட்டோம், மீரா பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இது ஒரு சின்ன பியூட்டி பார்லர், இது என்னது, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக தான் கொஞ்சம் இருந்தேன், கொஞ்சம் திமிராக தான் இருந்தேன் ஆஸ் யூஷுவல். எனக்கு அதான் கொஞ்சம் இந்த பிளைண்ட் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு. ஓகே, அது வந்து பட் அதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அனிதா ராடிக்கோடைய கேசட்டை அகெயின் எனக்கு ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையில் நடந்தது அந்த ஆடியோ லேர்னிங்ன்ற ஹேபிட். அதில் அந்த அனிதா ராடிக்கோட வந்து அந்த பாடி அண்ட் சோல் அந்த ஒரு கேசட்டை கேட்குறேன். அதை கேட்டு அவங்க எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாங்க, எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு இது கிடைக்குது, ரோட் மேப் கிடைக்குது. அப்புறம் இதை வச்சு நம்ம வந்து சலூன் பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கனெக்டும் கிடைக்குது. இது ரெண்டை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் குதிச்சிட்டேன். ஓகே, குதிச்சுட்டு பார்த்தா அங்கே ஒன்றும் பிஸ்னஸ் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேன் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஐயோ இவளை எவ்வளோ அடி, திரும்ப 3 வருஷம் திரும்ப அடி வாங்கி ஒன்றும் பிக்கப் ஆகலை. அப்புறம் கொஞ்சமாக 3வது 4வது வருஷம் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் 6 வருஷம் திரும்பவும் வந்து இதாக தான் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் பிக்கப் ஆகுது. அதுக்கப்புறமா அது வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்க 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் தான் எனக்கு வந்து அந்த ப்ரிப்பேரிங் டைம்ன்றாங்க. லைஃப் உங்களை அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணும். அந்த அடி வாங்கி தான் நான் ரொம்ப சொல்லுவேன். நான் அந்த ஒரு ஃப்ளோரிங் மார்பிளும் ஒரு ஸ்டாச்சு மார்பிள் இருக்குமா, ஒரு பக்தன் வந்து இந்த ஃப்ளோரிங் மார்பிள் மேலே நின்றுட்டு ஸ்டாச்சு மார்பிளை கும்பிடுவானாம். அப்போ அந்த ஃப்ளோரிங் மார்பிள் வந்து ஸ்டாச்சு மார்பிளோட பேசுமா, நம்ம 2 பேரும் ஒரே ட்ரக்கில் வந்தோம் ராஜஸ்தான்லேருந்து, என் நிலைமையை பாரு, என் மேலே நின்றுட்டு ஒன்றை கும்பிட்டு இருக்கிறான், இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குமா. ஓகே, அதுக்கு அந்த ஸ்டாச்சு மார்பிள் சொல்லுமா, அந்த சிற்பி வந்து ஒளியையும் சுற்றியும் வச்சுட்டு அடிக்க வந்தபோது நீ பயந்து ஓடின, நான் எல்லா அடியும் வாங்கினேன், ஐ பிகேம் வர்தி ஆஃப் வர்ஷிப்னுச்சான். அந்த மாதிரி யார் சின்ன இதில் வந்து நிறைய அடி வாங்குறாங்களோ அப்படிதான் லைஃப் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு அர்த்தம். தட் இஸ் லைஃப் வே ஆஃப் ப்ரிப்பேரிங். அப்படிதான் சொல்லி ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நான் அப்படியே வந்து சேனலைஸ் பண்ணேன். அந்த சேனலைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வருது. இன்றைக்கி 800 சலூன்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 1000 சலூன் அடுத்த ஒரு 6 months ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 3000 சலூன்ஸ், 50,000 ஜாப்ஸ், அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இந்த இண்டஸ்ட்ரியோடைய இந்த கேம் சேஞ்சர் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரியல, சரி ஓகே ஓஹோ அப்படின்றாங்க. சரி ஓகே நீங்கள் தான் சொல்லிக்கோங்க. அதுவும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நெவர் டேக் யுவர் செல்ஃப் ஆர் யுவர் சக்ஸஸ் வெரி சீரியஸ்லி. நெவர் டேக் யுவர் சக்ஸஸ் ஆர் யுவர் ஃபெயிலியர். அம்மா சொன்னாங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இன்னைக்கு எல்லாருமே. சக்ஸஸாக நீ சீரியஸாக எடுத்து கொம்பு முளைச்சுன்னு நினைக்காத, ஃபெயிலியர்னால் நீ ஃபெயிலியர்னு நினைக்காத. ட்ரூ.
சக்ஸஸ் அண்ட் எவர் டேக் யுவர் செல்ஃப், யுவர் சக்ஸஸ், யுவர் ஃபெயிலியர் வெரி சீரியஸ்லி. அதை நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் வந்து அந்த அந்த மெக்னானிமிட்டி, அந்த அந்த மெச்சூரிட்டியோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மோர் அண்ட் மோர் வரும். தலை கொம்பு முளைச்சதுன்னா கொம்பை வெட்டிடுவாங்க. கொம்பை மட்டும் இல்லை, காலையே வெட்டிடுவாங்க. சார் லைஃப்பில் நீங்கள் எடுத்த டஃபஸ்ட் டிசிஷன் சார்? லைஃப்பில் நான் அந்த 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 இடத்துல நேச்சுரல்ஸ் ஆரம்பிச்சது எனக்கு உண்மையாலுமே டஃப்பான டிசிஷன். ஏன்னா இந்த டைம் அவ்வளோ ஈஸி டிசிஷன், எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆமாம் ஆமாம், இவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கிறேன். அப்படியே தலை மூக்கு முட்டுற அளவுக்கு பிரச்சனை இல்லை இருக்கிறேன். ஓகே. இங்கே அப்படியே வந்து அண்ணா வந்து அப்படி தங்கத்தேர் வச்சு கொடுக்குறாரு. அம்மா. ஆமாம், இங்கே வந்து நான் வந்து வேணான்னு சொல்லி நான் வந்து எடுக்கிறேன். அது எனக்கு வாழ்க்கையில் வந்து மிக டஃப்பான டிசிஷன். அப்படி ஸ்டார்ட் பண்ண வந்து ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் அண்ணாரோட ரூமில் ஒரு போஸ்டர் ஒன்று இருந்தது. அந்த போஸ்டருக்கும் எங்கள் 6 பேரோட லைஃபுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. ஓகே. அந்த போஸ்டர் என்னன்னா, எ ஷிப் இன் அ ஹார்பர் இஸ் சேஃப், தட் இஸ் நாட் வை ஷிப்ஸ் ஆர் பில்ட் ஃபார். இன்னைக்கு நாங்கள் எல்லா எடுக்கிற டிசிஷனும் அந்த போஸ்டருக்கும் கனெக்ட் இருக்கு. பயங்கரமான கனெக்ட், பயங்கரமான கனெக்ட். அப்படிதான், அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதை பார்த்து பார்த்து அந்த மைண்டே அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண நேச்சுரல்ஸில் இனிஷியலாக உங்களுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? பெரிய ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரியே தெரியாது. ஓகே ஓகே, நாங்கள் நினச்சது சாதாரண சின்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே. இது டாஜில் இருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள ஹையர் பண்ணிட்டோம். அவங்க தான் ஹெட் ஆஃப் டாஜ். ஸோ மேன் பவர் ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. அவங்க டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது இன்டீரியர் டிசைன் போட்டுட்டோம். காதர் நவாஸ் கான்ட்ராக்டில் பெரிய கடையை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து இட்டாலியிலேருந்து எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம். டாஜிலேருந்து ஆளுங்க கொண்டு வந்துட்டோம். லாரியல் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஸ்டாக் சப்ளை பண்ணுங்கன்னு கேட்டால் 15 நாளுக்கு அப்புறம் வாங்குறான். ஓ. அதுக்கப்புறம் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டால், நான் வந்து 15,000 ரூபா கொடு, உனக்கு கன்சல்டன்சி பண்ணுறேன்றாப்புல. என்கிட்ட 15 நாளும் இல்லை, 15,000 இல்லை. சரி போடான்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்கி வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. கற்றுக்க ஆரம்பித்து அது வந்து அப்படி உடனே சீக்கிரமாக நடக்கும்னு பார்த்தோம். கடை போடுறோம், ஆனால் ஆள் வரல. கொஞ்சம் பெரிய இந்த இருக்கிற ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் வராங்க. விளம்பரம் போட்டால் யாரும் வரமாட்டாங்க. ஓகே. ஏன்னா திஸ் பிஸ்னஸ் இஸ் அ மந்த்லி சைக்கிள் பிஸ்னஸ். வெரி ட்ரூ. அண்ட் இஸ் அ ஹை லாயல் பிஸ்னஸ். ட்ரூ. ஒருத்தர் தேர் வேர் பீப்புள் ஹூ சேஸ் எனக்கு வந்து லைஃப் லாங் இவர் தான், இவர் கட் பண்ணாதான் என்னோட முடி விட்டு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருந்தது. இவங்க தான் வந்து டோபி, இந்த டோபி தான் வந்து எனக்கு லாண்ட்ரி பண்ணணும், இவங்க தான் வந்து இந்த பண்ணணும் இப்படின்லாம் ஒரு காலத்தில் இந்த கான்செப்ட் இருந்தது. அதை உடைக்கிறதுக்குன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த க்ரௌட் எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அந்த வாக்கின்ஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? ட்ரையல் மார்க்கெட்டிங். ஓகே. இன்னைக்கு அதை ட்ரையல் மார்க்கெட்டிங் லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் வெல்வெட்டு, சிக்கு, ராகா, மீரா பண்ணும்போது குமுதத்துலேயும் ஆனந்த விகடன்லையும் வந்து இந்த சாஷேவை ஃப்ரீயாக கொடுப்போம். ஒரு சாஷே. ஓகே. அப்படி தான் அதை வந்து மக்களை வந்து அந்த ப்ராடக்டை வந்து ட்ரையல் பண்ண வைக்கிறோம். அது ஒரு 5 லட்சம் காப்பி கொடுத்தோம்னா அடுத்த மாதமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 50 லட்சம் சாஷே விற்கும். ஓகே. ஸோ அந்த ஒரு டைம் சாஷேனா ட்ரை பண்ணுறாங்க. மக்களை மாற்றணும்னா உண்மையாலுமே ஃப்ரீயாக கொடுத்து ட்ரையல் பண்ணணும். இன்றைக்கி ஊபர் அண்ட் ஓலா வந்து முதல்ல 150 ரூபா கொடுத்தாங்க, அப்படி தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் ஆமாம், எதுனாலும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ஃப்ரீயாக கொடுத்தா தான் நம்ம ஆளுங்க வந்து பண்ணணும். அதை வந்து நான் வந்து கிஃப்ட் வச்சரை போட்டுட்டு அந்த வெல்வெட் சிக், ராகா, மீரா லேர்னிங்கை வச்சு போட்டுட்டு நான் வந்து கிஃப்ட் வச்சர் ஆக்கி 200 ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நானே நின்று கொடுப்பேன். ஓகே. கஸ்டமருக்கு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இப்போ நீ இந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கிறேன்னு. நான் எனக்கு எந்த வேலையும் நல்ல வேலை கெட்ட வேலைலாம் கிடையாது. ஆமாம், இட் இஸ் ஐ டோன்ட் சி உங்கள் ஹைரார்கி ஆஃப் ஜாப்லாம் கிடையாது. என்ன தவறான வேலையை செய்ய மாட்டேன். ஓகே, கரெக்டான வேலையா அப்படின்னா எந்த வேலைனாலும் நான் செய்வேன். அந்த மாதிரி நான் வந்து கிஃப்ட் வச்சர் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு கஸ்டமராக வர வச்சேன். என்னோட காம்படிஷன்லாம் சொன்னாங்க நேச்சுரல் பேங்க்ரப்ட் ஆகிடும், எல்லா இடத்துலையும் கிஃப்ட் வச்சர் கொடுக்குறாங்க. நான் இடத்த சும்மா வச்சுருக்கிறேன், ரெண்ட்டை கொடுக்குறேன், சேலரியை கொடுக்குறேன். ஆளுங்க வரலன்னா எனக்கு வந்து எப்போ எனக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகும்? கரெக்ட். ஸோ ஐ மேட் ஷுர் தட் பீப்புள் கம் அண்ட் ட்ரை மை ப்ராடக்ட். That has really changed the what do you call that phase. The walk-ins. Yes, walk-in கொட்டுச்சு எனக்கு. சூப்பர் சார். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல பார்க்குறோம், தே சீரியஸ்லி அண்டர் ஸ்டாஃப்ட், ரொம்பவே ஆள் கிடைக்கிறதுலன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ரைட் டேலண்ட், ஸ்டைலிஸ்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த காலத்திலே ஃபஸ்ட்டு சலூன் ஆரம்பிக்கும் போது ஐ ஹேட் மேன் பவர் ப்ராப்ளம். ஓகே. அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. Glass is half empty or half full. Depends on how you are looking at it. If there is a problem, you flip the problem, it becomes an opportunity. Correct. Entrepreneurship is your ability to think different. If you can look at the problem and say here is an opportunity, then you are ready for entrepreneurship. எனக்கு எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் பார்ப்பேன். மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு அதை மாற்றி பார்க்கவே தெரியாது.
எனி ப்ராப்ளம் யூ சே யூ ஹேவ் பிளான் பி, பிளான் சி. உங்கள் பிளான் ஏபிசிடி 26 எழுத்துருக்கு சார். ட்ரூ சார். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் ஜெட் வரையும் போட்டுருந்தோம். அவ்வளோதான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே நெக்ஸ்ட்னு போட்டால் ஒரு கிராக் பண்ணி தானே ஆகணும் உங்களுக்கு. கண்டிப்பாக டோர் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். ஒரு நேச்சுரல்ஸ் எப்போ உங்களுக்கு வந்து தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கான்செப்ட் என்ன உங்களுக்கு? கண்டினியூஸாக நாக் இட் ஷால் ஓப்பன். ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஓகே, யூ ஆஸ்க் இட் ஷால் பி கிவன். நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னா ஆஸ்கான்னு வருவார் ஜாக் கான்ஃபீல்டு. ஒரு ஆள் கொடுக்கலன்னா அடுத்த ஆள் கொடுப்பாரு, அடுத்த ஆள் கொடுக்கலன்னா அடுத்த ஆள் கொடுப்பாரு, அடுத்த ஆள் கேட்டீங்கன்னா யாராவது ஒரு 100 பேரை கேட்டால் யாராவது ஒருத்தர் எஸ் சொல்லிட்டோம். ஸோ எந்த ஸ்டேஜில் எப்போ வந்து நேச்சுரல்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு சார்? உங்களுக்கு 3வது வருஷத்துலேருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே, பட் தட்ஸ் அ ஸ்மால் ப்ராஃபிட். ஓகே, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஃபிட். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணோம். 6 சலூன் அப்புறம் ஓன் ஸ்டோர் போட்டோம். அதுலேருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். எங்களால் யூனிட் எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட்ஸ் அ பூட் ஸ்ட்ராப்டு கம்பெனி. யூனிட் எக்கனாமி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் மைனஸ் தட் வி கேனாட் சர்வைவ். ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஸோ வி மேட் ஷுவர் தட் எவ்ரி திங் இஸ் சர்வைவிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் க்ரோயிங். அதே attitude we have took it for franchisee also. Okay. Franchising I have taken a parental approach towards franchising. எல்லாரும் வந்து franchising வந்து இந்தியாவில் வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஒரு கார்பரேட் அண்ட் ஃப்ரான்ச்சைஸாக இல்லை. எனக்கு பேரண்டல் அப்ரோச். A parent will not want their son or daughter to fail. Correct. So I don't want my franchisee to fail. அவங்க என்ன அவங்களோட இது இருக்கோ நான் அவுட் ஆஃப் தி வே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதோட ஹெல்ப் வந்து எனக்கு தான் 100 times எனக்கு மேலே வந்துச்சு. எனக்கு முதல்ல என்னை பார்த்தவங்கலாம் ஒரு மடை எண்ணி உன்னை வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் யூஸ் பண்ணுறாங்க, தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்து சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாஸ், அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் வந்து ஏதோ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அதான் லேம் பீப்புள் பிளேம்னு சொன்னது. நான் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்து என்ன கரெக்ட் பண்ணணும்னு பார்த்ததோட விளைவு அவங்கக்கிட்ட ட்ரஸ்ட்டும் வந்தது, என்னால் பிரச்சனையும் சால்வ் பண்ண முடிஞ்சுது. அதனால் என்னோட பிஸ்னஸையும் என்னால் க்ரோ பண்ண முடியுது. ஸோ என்னை விட அதிக பணம் வச்சுக்கிட்டு, அதிக கான்டாக்ட் வச்சுக்கிட்டு, அதிக வந்து இன்னும் இது நேம் வச்சுட்டு இருக்கிற லாக்மே அண்ட் அதர் பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள விட பெட்டராக பண்ணுறேன்னா என்ன ஆஃப் திஸ் ஆட்டிடியூட். ஆனால் எப்படி கொடுக்கணுங்கிற ஐடியாவுக்கு வந்தீங்க சார் ஃப்ரான்ச்சைஸ்? பிகாஸ் நீங்கள் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டிங்க, இட் ஸ்டார்டட் க்ரோயிங், நமக்குள்ளேயே வச்சுக்காமல் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும்னு. அகைன் எனக்கு வந்து அந்த டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட், டஃப் பீப்புள் டூ. ஸ்டீவன் கவியோட 7 Habits of Highly Effective People. அதாவது வந்து உங்களுக்கு வந்து பிஎன்ஐயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃபிலாசபி ஆஃப் பிஎன்ஐயே கிவர்ஸ் கெயின். கரெக்ட். ஓகே, சாமி விவேகானந்தா சொல்லுவார் ரொம்ப அழகாக, பிளஸட் யூ ஆர் பிகாஸ் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ்ன்வார். யார் கொடுக்குறவனோ அது வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, என்னடா அது ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ். கொடுத்து பாரு, இப்படி வாங்கி பாரு உன் மைண்ட் எப்படி இருக்கு, இப்படி கொடுத்து பாரு உன் மைண்ட் எப்படி இருக்கு. கரெக்ட். ஓகே, ஸோ தென் கீப் ஆன் கிவிங் மோர் அண்ட் மோர் பீப்புள் வில் கிவ் யூ. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கொடுக்கணும். ட்ரூ. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, டீம் ஒர்க் இஸ் டு மேக் அதர் பீப்புள் வின், ஹெல்ப் அதர் பீப்புள் வின், ஸோ யூ வின் ஆல்சோ டூ. அது மாதிரி நீங்கள் நிறையா உங்களோட டீம் வின் பண்ணணும் நீ ஹானஸ்ட்டாக எதிர்பார்த்து நீ ஹானஸ்ட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உன்னோடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் உன்னோட வெற்றிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ட்ரூ. ஸோ காந்தி வந்து ஹெல்ப் டு நேஷன் டு லிபரேட் from the what you call shackles of the Britishers. The nation called him Mahatma. True sir. So 2000லேருந்து இப்போ 2020 24 இயர்ஸுங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது. நானும் என் கொலீகும் பேசிட்டு வந்தோம் காரில், எப்படி கணக்கு போடுறது, மாதத்துக்கு 2 இவ்வளோ ஃப்ரான்ச்சைஸா இல்லை வருஷத்துக்கு இவ்வளோ ஃப்ரான்ச்சைஸா, வி வர் பசில்ட். எந்த இயரில் உங்களுக்கு ஹை நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் ஷூட் அவுட் ஆச்சுங்க சார்? எங்களுக்கு ஐ திங்க் 2014-15. ஓகே, ஆல்மோஸ்ட் வி ஓப்பன்டு 8 stores a month. Oh, all right. Almost 8 stores a month open. ஸோ அது கொண்டு வந்து ஏதாவது யூனிக் பாயிண்ட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த டைமில் இவ்வளோ ஒரு ஷூட் கிடையாது, எல்லா இடமும் அந்த சீடு போடுறது தான். ஓகே, ஒரு ஸ்டேஜில் அந்த சீடெல்லாம் அதை ஆந்திரா போட்டுட்டேன், கர்நாடகா மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், தமிழ்நாடு அப் கண்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, நான் சவுத்துல எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு போட்டவங்களாம் நல்லா இருக்குன்றாங்க. ஓகே, உடனே அந்த மொமெண்டம் கிடைக்கும் உங்களுக்கு. Got it. அது வரைக்கும் வந்து மேல்தட்டு மக்கள் மட்டுமே, வெறும் மெட்ரோ மக்களுமே யூஸ் பண்ணியிருந்தது. கிளாஸ் 1 கிளாஸ் 2 இதே தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எனக்கு வேணுன்ற அந்த கான்செப்ட் என் ஃப்ரெண்டு போட்டிருக்கிறாப்புல. இன்னைக்கு எல்லாரும் சோஷியல் மீடியா வந்துருச்சு, அவங்களுக்கு சொல்றாங்க, ஈஸியாயிருது. அதெல்லாம் வந்து ஸோ நம்ம பிஸ்னஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஷேர் என்ன சார்? If my franchise partner is bleeding,
நான் போய் பாக்கெட்டில் விட்டுட்டு நான் கையில் அவங்ககிட்ட இருந்து எடுத்தேன்னா அது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களான்னு பாருங்க. ஓகே. அந்த புக்கை நான் வந்து அடுத்த 30 நாள்ல 3 முறை படிக்கிறேன். இப்போ நான் வந்து 30,000 புக்கு படிச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது ஐ வாண்ட் பி எ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறாங்க. எவ்ரிபடி ஹேஸ் அன் ஐடியா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்காதீங்க.